தேவர்களை பாதுகாப்பதற்காக அவர் போருக்கு புறப்படுகிறார். அந்த நேரத்திலே அம்பாளிடமிருந்து கிடைத்த ஒரு ஆயுதம்தான் இந்த வேலானது. அம்பாளினுடைய சக்தி முழுவதும் அதனிடத்திலே நிறைந்திருப்பதால் அது சக்தி வேலாகவே பார்க்கப்படுகிறது. ஏதோ ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கைங்கிறது எனக்கு இருக்குன்னு நினைக்கிறவா அத்தனை பேருமே இந்த வேல் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். இந்த வேல் வழிபாட்டின் மூலமாக நம்முடைய அறிவானது கூர்மையாகிறது. அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், எதிரிகளையும் நமக்கு நண்பனாக்கி கொள்கின்ற அந்த திறன் என்பது நம்மிடத்திலே வந்து சேரும். ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, வேல் வழிபாடு செய்வதால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். வேல் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு தெரியும் தானே, முருகப்பெருமானினுடைய ஒரு ஆயுதமாகவே அது பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு அந்த வேலானது எப்படி கிடைத்தது? அம்பிகையானவள் தன்னுடைய சக்தி முழுவதையும் திரட்டி இந்த வேலாயுதத்தின் மூலமாக முருகப்பெருமானுக்கு தந்தார். ஏன்னு சொன்னால், அவர் அசுரர்களை அழிப்பதற்காக, தேவ சேனாதிபதியாக தேவர்களை பாதுகாப்பதற்காக அவர் போருக்கு புறப்படுகிறார். அந்த நேரத்திலே அம்பாளிடமிருந்து கிடைத்த ஒரு ஆயுதம்தான் இந்த வேலானது. அம்பாளினுடைய சக்தி முழுவதும் அதனிடத்திலே நிறைந்திருப்பதால் அது சக்தி வேலாகவே பார்க்கப்படுகிறது. ஆக அந்த வேல் வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு அம்பிகையினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய உடம்பிலே சக்தி பெருகுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இதுபோக இன்னொரு சூக்ஷ்மம் என்ன தெரியுமா? வெல் அப்படிங்கிறது எங்கே சொல்லுவா? வெல் அப்படின்னு சொன்னால் வெற்றி, வெல்க அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அந்த வெல்க என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெல்லுதல் என்கின்ற அந்த வினை சொல்லினுடைய ஒரு நீட்சியாக, அந்த வினை சொல்லையே சற்று நீட்டும் பொழுது, வெல் என்பதை சற்று நீட்டும் பொழுது அது வேலாக உருமாறுகிறது. ஆக அந்த வெல்க, அதாவது வெற்றி பெற வேண்டும் என்று சொல்வதால் அந்த வேலானது வெற்றி வேலாகவும் பார்க்கப்படுகிறது. ஆக வேல் வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு வெற்றி என்பதும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோக அந்த வேலினுடைய அமைப்பு பார்த்துருப்போம் இல்லையா? அடிப்பகுதி ஆழமாக இருக்கும், நடுப்பகுதி சற்று அகன்று இருக்கும், மேல் பகுதி பார்த்தோம்னா கூர்மையாக இருக்கும். இப்படி நம்முடைய அறிவானது ஆழ்ந்த அறிவாக இருக்க வேண்டும், ஆழமான அறிவாக இருக்க வேண்டும், அது சற்று அகன்றும் இருக்க வேண்டும், நல்ல அகன்ற அறிவினை பெற்றிருக்க வேண்டும். அகன்ற அறிவானது நமக்கு வந்து சேர வேண்டும். அந்த அறிவு எப்படி இருக்க வேண்டும்? கூர்மையாகவும் இருக்க வேண்டும். அது சரியான இடத்திலே பயன்படுத்தப்பட வேண்டும். இப்படி ஒரு நல்ல அறிவினை, அதாவது ஆழ்ந்த, அகண்ட மற்றும் கூர்மையான ஒரு நல்ல அறிவினை தரக்கூடியதுதான் இந்த வேல் வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலனாகவே இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய, சத்ருநாசனம் செய்யக்கூடிய தன்மையை தரும். சத்ருநாசனம்னா எப்படி தெரியுமா? எதிரி அழிந்துபட வேண்டும் என்பதல்ல, எதிரிக்கும் ஞானம் என்பது கிடைக்க வேண்டும். அதன் மூலமாக எதிரியும் நமக்கு நண்பனாக மாற வேண்டும். அப்படியே இந்த வேலாயுதத்தை பயன்படுத்தித்தானே அந்த சூரசம்ஹாரம் என்பது நடந்தது. சூரசம்ஹாரத்திலே என்ன நடக்கிறது? சூரனானவன் முழுமையாக அழிக்கப்படவில்லையே, அவன் என்ன ஆறான்னு பார்த்தோம்னா ஒரு மாமரமாக நிற்கிறான். இந்த வேலின் மூலமாக அந்த மாமரமானது இரண்டாக பிளக்கிறது. ஒன்று அப்படியே என்ன ஆயிடுறது? சேவர் கொடியாக மாறிவிடுகிறது, வாகனமாக வந்து சேர்ந்து விடுகிறது. மயில் வாகனமாகவும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆக இதன் மூலமாக என்ன ஆகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வேல் வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகளும் நல்லவர்களாக மாறிவிடுகிறார்கள். நமக்கு கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத எதிரிகள்லாம் இருப்பா தெரியுமா? சத்ரு ரோக ருணஸ்தானம்னு சொல்லுவா. எதிரிகளால் பிரச்சனை, கடனால் பிரச்சனை, வியாதியினால் பிரச்சனை என்று இருப்பவர்கள் இந்த வேல் வழிபாடு செய்வதன் மூலமாக இது அனைத்தையுமே வெற்றி கொள்ள முடியும். அது வெற்றி வேலாக நமக்கு பக்கபலமாக துணை இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இந்த வேல் மாறல் அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடே இருக்கும். அந்த வேல் மாறலை தினந்தோறும் படித்து வருபவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ்வார்கள். நல்ல உறக்கம் என்பது கிடைக்கும். ஏதோ இந்த டிஸ்டர்பன்ஸு, மைண்ட் வைஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லுவா தெரியுமா? நான் மென்டலி பீஸாகவே இல்லை சார், எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, அவங்க இப்படி பண்ணிவிடுவாங்களோ, எனக்கு எதிராக செயல்பட்டு விடுவார்களோ, எனக்கு அலுவலகத்தில் பிரச்சனைங்கிறது வந்துடுமோ அப்படிங்கிற ஏதோ ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கைங்கிறது எனக்கு இருக்குன்னு நினைக்கிறவா அத்தனை பேருமே இந்த வேல் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். இந்த வேல் வழி
வழிபாட்டின் மூலமாக நம்முடைய அறிவானது கூர்மையாகிறது. அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், எதிரிகளையும் நமக்கு நண்பனாக்கி கொள்கின்ற அந்த திறன் என்பது நம்மிடத்திலே வந்து சேரும். இதுபோக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே நீங்கிவிடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எதிரிகள் காணாமல் போவார்கள். கடன் பிரச்சனை என்பது தீர்விற்கு வரும். வியாதி என்பதும் நம்மிடத்திலே நீங்கிவிடும். நம்மை விட்டு வியாதி நீங்குவதன் மூலமாக நமக்கு நம்பிக்கை என்பது வந்து சேரும் அல்லவா? அந்த அம்பிகையினுடைய அருளானது முழுமையாக கிடைக்கப்படுவதால், அந்த சக்தி வேலை நாம் வழிபடுவதால் நம்முடைய உடம்பிலே அந்த சக்தி என்பது வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த சக்தியின் மூலமாக நாம் இந்த ஆழ்ந்த அகண்ட அந்த கூர்மையான அறிவினை சரியான இடத்திலே பயன்படுத்தும் பொழுது அது வெற்றி வேலாகவும் நமக்கு துணை நின்று நமக்குரிய வெற்றியையும் பெற்றுத் தருகிறது. ஆக வேல் வழிபாடு என்பது எல்லோரும் அவசியம் செய்ய வேண்டிய ஒன்று என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.